உயிரே போனாலும் பாஜகவின் பாசிச நடவடிக்கைகளுக்கு அடிபணிய மாட்டோம். மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். பாஜகவுடைய இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். தேசிய கல்விக் கொள்கை என்பது காவிக் கொள்கை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். இந்தியை வளர்ப்பதை விட்டுவிட்டு இந்தியாவை வளர்க்க பாருங்கள் என்றும் பிரதமர் மோடிக்கு அறிவுறுத்தல். பிரதமர் மோடி அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்தியை வளர்க்கிறதை விட இந்தியா வளர்க்க பாருங்க. தமிழ்நாட்டை டெல்லியில் அடமானம் வைத்தது யார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தன்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்றும் சவால். 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு அட்டவணை வெளியீடு. அடுத்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. கோவை, உதகை, ஏற்காடு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. திண்டுக்கல், திருப்பூர், புதுக்கோட்டையில் மழையால் தணிந்த வெப்பம். கனமழையால் விருத்தாசலம், மணிமுத்தாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. மாசி மகத்தையொட்டி முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சென்று தவித்தவர்கள் பாதுகாப்பாக மீட்பு. அடுத்த நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் நாளை தாக்கல். சென்னையில் 100 இடங்களில் நேரலையில் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு. தமிழகத்தில் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த டெண்டர் கோரியது மின் பகிர்மான கழகம். இன்னும் 1 மாதத்தில் டெண்டர் இறுதி செய்யப்பட்டு விரைவில் வீடுகளில் பொருத்த திட்டம் என்றும் தகவல். சென்னையில் வரும் 19ஆம் தேதி ஆட்டோக்கள் வேலை நிறுத்தம். பைக் டாக்ஸியை தடை செய்ய அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தல். தனது மகன்கள் இருவரும் இருமொழிக் கல்விக் கொள்கையில் தான் பயின்றார்கள். அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதிலடி. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் மாவட்டத்திற்கு 2 நவோதயா பள்ளிகள் அமைக்கப்படும் என அண்ணாமலை பேச்சு. மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் புளியங்குடியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உறுதி. மத்திய அரசின் மீதான விமர்சனங்களை மறைக்க பெரியாரை விமர்சிப்பதா? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தவேக தலைவர் விஜய் காட்டமாக கேள்வி. 11ஆம் வகுப்பு மாணவர் வெட்டப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக ஸ்ரீவைகுண்டம் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. பள்ளியில் சாதி அடையாளங்களை அழித்து மாணவர்கள் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்பு. சாம்பியன்ஸ் கோப்பையை இந்தியா வென்றதை கொண்டாட 3 மாதங்களுக்கு இலவச ரீசார்ஜ் என ஐசிசி பெயரில் மோசடி விளம்பரம். லிங்கை கிளிக் செய்தால் பணத்தை இழக்க நேரிடும் என புதுச்சேரி காவல்துறை எச்சரிக்கை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு மொரீஷியஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவம். இந்தியா, மொரீஷியஸ் இடையே 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. உத்தரப்பிரதேசத்தில் ரீல்ஸ் மோகத்தில் ஓடும் ரயிலில் தொங்கியபடி பயணித்த இளைஞர். இணையத்தில் வீடியோ வெளியான நிலையில் விசாரணைக்கு உத்தரவிட்ட ரயில்வே துறை. பாகிஸ்தானில் குண்டு வைத்து ரயில் மீது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியீடு. பேரை கொன்று 300 புனை கைதிகளை மீட்டது பாதுகாப்பு படை.
உயிரே போனாலும் பாஜகவின் பாசிச கொள்கைகளுக்கு அடிபணிய மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். தமிழ்நாட்டு எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எது நாகரிகம் என முதலமைச்சர் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றுக்கு எதிராக மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் விட்டுத்தர மாட்டோம் எனவும் உரிமைகளுக்காக போராடுவோம் எனவும் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் காவி கொள்கையாக உள்ள தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என சூளுரைத்தார். தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல, அது காவி கொள்கை. அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல, இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவி கொள்கை. இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா ஒழிச்சிடணும் தான் நாம எதிர்க்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறம் பேசுற தமிழகத்துக்கு ஜனநாயகத்தை பத்தி வகுப்பு எடுக்காதீங்க. நீங்க என்னமோ ஹெட் மாஸ்டர் மாதிரி, நாங்க என்னமோ ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்கிறீங்களா? விடமாட்டோம். தமிழ்நாட்டு எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எது நாகரிகம் என கூற முடியுமா என்று முதலமைச்சர் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். எந்த மாநிலத்திலிருந்து வரியை வசூல் பண்ணிக்கிட்டு எங்களையே பட்டினி போடுறதுதான் நாகரிகமா? தமிழ் பிடிக்கும், தமிழ் பேச முடியலன்னு சொல்லிக்கிட்ட தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கிறது தான் நாகரிகமா? தாய்மொழிய வலியுறுத்துறோம்னு சொல்லிக்கிட்டு அதை செய்யாம சமஸ்கிருதத்தை இந்தியையும் திணிக்கிறது தான் நாகரிகமா? குஜராத்தில் இயற்கை பேரிடர் வந்தா அன்று மாலையே 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறதும், தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து 2 ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்க கேட்டதுல 1 விழுக்காடு நிதி கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா? ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சிட்டு 7 வருஷமா அதை கட்டாம ஏமாத்துறது தான் நாகரிகமா? நாகரிகத்தை பத்தி யார் பேசுறது? அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். பாஜகவின் சிந்தனைகள் சமூக நீதியையும் மாநில சுயாட்சியையும் மத சார்பின்மையையும் சிதைப்பதாகவும் சாடினார். பாஜகவோட இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். பாஜகவுடைய எதேச்சக எண்ணம் கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க பார்க்குது. இத இப்ப தடுக்கலன்னா பிறகு எப்பவுமே தடுக்க முடியாது. பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியாவின் மதிப்பு சரிந்து விட்டதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்தியை வளர்க்கிறதை விட இந்தியா வளர்க்க பாருங்க. அமெரிக்க பொருள்கள் மீது விதிக்கிற கூடுதல் வரியை குறைக்க இந்தியா ஒத்துக்கிட்டாங்கன்னு அந்த நாட்டினுடைய அதிபர் வெளிப்படையா பேட்டி அளிச்சிருக்கிறார். இது அவமானம் இல்லையா? இந்தியாவுக்கு இருக்க மதிப்பு மரியாதை இதுதானா? இந்தியாவுடைய மதிப்பை உயர்த்த நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவரை கூட கைது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னவர் யாரு? மோடி. அவருடைய 10 ஆண்டுகள் ஆட்சியில 3000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சின்ன நாடான இலங்கை கூட உங்களை மதிக்கலையே. இதுதான் உங்களுடைய பரிதாபங்கள். மாநிலங்களை ஒழிக்க சர்வாதிகார எண்ணத்தில் பிரதமர் மோடி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் தளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், PM ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு தற்போது திமுக எதிர்ப்பு நாடகம் ஆடி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சி குறித்து தன்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் தயாரா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.